அனைவருக்கும் வணக்கங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பயனுள்ள தகவல எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு, அத மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணியிருக்கேங்க. இது என்ன அப்படின்னா, ஒரு தாய் அல்லது ஒரு தந்தையை இழந்த ஒற்றை பெற்றோரை உடைய ஒரு குழந்தைக்கு மாதம், அதாவது அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு அரசு மாதம் ரூ. 4,000 கொடுக்குது. இது எத்தன பேருக்கு தெரியும்னு தெரியலைங்க. ஆனா இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. இத உங்களால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது ஒரு குழந்தையினுடைய படிப்புக்கும், அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கும் மிகவும் பயனுள்ளதா இருக்கலாம். அதுல முதலாவது அதுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறத நான் இதுல சொல்லிர்றேன். நிதி ஆதரவு கோருபவர் தனது கைப்பட எழுதிய மனு. ஒரு லெட்டர் ஒண்ணு எழுதி குடுக்கணும். அடுத்தது இதுக்கு ஒரு ஆதார் அட்டை. அதாவது எந்த குழந்தைக்கு நம்ம கேட்குறோமோ, நிதி கேட்குறோமோ, அந்த குழந்தையினுடைய ஆதார் அட்டையோட ஜெராக்ஸ் காப்பி. அதாவது நகல். அடுத்தது யாருக்கு பாதுகாப்புல இருக்காங்களோ, அதாவது அம்மாவோ, அப்பாவோ அல்லது கார்டியனா யாராவது இருப்பாங்க. பாதுகாவலரா யாராவது இருப்பாங்க. அவங்களுடைய ஆதார் அட்டை ஜெராக்ஸ். அடுத்தது குழந்தையுடைய புகைப்படம் 2. அடுத்தது ரேஷன் கார்டு, குடும்ப அட்டைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதோட ஜெராக்ஸ் காப்பி 1. அடுத்தது குழந்தையினுடைய பேங்க் பாஸ்புக், குழந்தையினுடைய வங்கி கணக்கு புத்தகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது. அடுத்தது பள்ளி படிப்பு சான்று அப்படின்னா, இந்த குழந்தை இந்த பள்ளிக்கூடத்துல தான் படிக்குது அப்படிங்கிற அந்த அ ஆதாரம். அதுக்கு தான் போனோஃபைடு சர்டிஃபிகேட்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஆதாரம். அடுத்தது வருமான சான்றிதழ். அதோடைய ஜெராக்ஸ். அந்த வருமான சான்றிதழ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, குடும்ப ஆண்டு வருமானம் கிராம ஊராட்சியா இருந்தா 72,000க்கு உள்ளேயும், நகராட்சி மற்றும் பேரூராட்சியா இருந்தது அப்படின்னா, ரூபாய் 96,000க்குள்ளேயும் இருக்கிற மாதிரி வாங்கிக்கணும். அடுத்தது பெற்றோர், அதாவது யாராவது ஒருத்தர் இறந்திருப்பாங்கன்னு சொல்றோம் இல்லைங்களா? அம்மாவோ, அப்பாவோ, அவங்க இறந்திருந்தாங்க அப்படின்னா, அதனுடைய சான்று, நகல். அந்த டெத் சர்டிஃபிகேட்ன்னு சொல்லுவோம். அந்த இறப்புச் சான்றிதழ், அந்த இறப்புச் சான்றிதழுடைய ஜெராக்ஸ். அடுத்தது ஜாதி சான்றிதழ். இதெல்லாம் தான் தேவை. சரி, இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, இத கொண்டு போய் சமூக நலத்துறைக்கு கீழ இயங்கக்கூடிய குழந்தைகள் பாதுகாப்பு இயக்கம் அல்லது குழந்தைகள் பாதுகாப்பு அலகுன்னு சொல்லுவாங்க. அங்க கொண்டு போய் இந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் நம்ம குடுத்தோம் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு மாதம் 4,000 கிடைக்கும். இத உங்களால முடிந்த அளவுக்கு பகிருங்க. ஏதாவது ஒரு குழந்தைக்கு அது பயன்பெறலாம். அந்த குழந்தையினுடைய எதிர்கால வாழ்வு நல்லா இருக்கலாம். நன்றி.